Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ரைஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது மாங்கா மல்லி சாதம். ரொம்ப டேஸ்டியான ரைஸ் ரெசிபி தான். ஈஸியா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பண்றதுக்காக நான் ஒரு ரா மேங்கோ எடுத்துர்க்கேன். ரொம்ப பச்சை மாங்காவா இருக்கணும். இத நம்ம துருவி எடுத்துர்க்கோம். இதுல 1/2 கப் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். இந்த நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஆட் பண்ணனும். அப்பதான் இந்த ரைஸோட ஃப்ளேவர் நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் 2ஆ ஸ்லிட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது ஒரு பஞ்ச் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மாங்கா மல்லி சாதம் அப்படிங்கிறதுனால மல்லியோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம மல்லி இதில் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். நம்ம சேர்த்துருக்கிற மல்லியோட வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு இது நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லைட்டாக சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம். இதோட 3 காஞ்ச மிளகாய் 2ஆ உடைச்சு அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கடுகு வெடிக்கணும். அதோட நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உளுந்தம்பருப்பும் நல்லா கோல்டன் கலர் ஆகணும். அந்த அளவில் நம்ம வறுத்தெடுத்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் கூட நம்ம வறுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருந்த ரா மேங்கோலேருந்து 1/2 கப் அளவு நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப புளிப்பான மாங்காய். ஸோ அதனால் நீங்கள் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காவோட வாட்டர் கண்டென்ட் எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவில் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி இலை பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுக்கணும். நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக நம்ம உப்பு லாஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 2வது தேவை இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 கப் அளவு அரிசி நான் குக் பண்ணி எடுத்தது. இப்போ இந்த ரைஸை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரைஸோட இந்த மாங்காய் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகணும். ஸோ அந்த அளவில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரைஸோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக ரா மேங்கோ இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இதோட கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு கீ இதில் சேர்த்து கொடுக்கணும். கீ சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ரைஸும் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வரும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, வெரி டேஸ்டி ரைஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.